ஜிம் கார்பெட் a hunter turned naturalist. ஸோ ஜிம் கார்பெட் அப்படிங்கிற ஒரு ஹண்டர், ஆக்சுவலாக ஹண்டராக இருந்து அவர் ஒரு நேச்சுரலிஸ்ட்டாகவும் மாறியிருக்காரு. ஸோ அவர் யார், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்லாம் சொல்லி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இது மகாலட்சுமி. Edward James Corbett, popularly known as Jim Corbett, was a British wildlife photographer, hunter, tracker, naturalist and writer. ஸோ இவருடைய ஆக்சுவல் பேர் பார்த்திங்கன்னா எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட், பட் கூப்பிட்றது ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். இவர் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர். வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது, ஹண்ட் பண்ணுறது. ட்ராக்கர் அப்படின்னா அவங்கள பின்தொடர்ந்து அப்படியே சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணுது, வைல்ட் அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு ட்ராக் பண்ணுவாங்க இல்லையா, அது ட்ராக்கர். நேச்சுரலிஸ்ட் அப்படின்னா இயற்கைக்கு உண்டான எல்லா விஷயங்களும் செய்கிறது. அண்ட் எழுத்தாளரும் கூட. ஸோ இத்தனை விஷயங்கள் இவர் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு. He had hunted a number of man-eating tigers and leopards in India. ஸோ லியோபார்ட்ஸ் என்ன பண்ணார்னா, மனிதனை சாப்பிடக்கூடிய டைகர்ஸ், புலிகளையும் லியோபார்ட் சிறுத்தைகளையும் வந்து இவர் வேட்டையாடிட்டு இருந்தார். He had a lot of experience with tigers and other wild animals to shoot with his cinefilm camera. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய டைகர்ஸையும் வைல்ட் அனிமல்ஸையும் அவருடைய அந்த கேமராவில் ஷூட் பண்ணுற ஒரு ஹேபிட் வந்து அவருக்கு இருந்துகிட்ருக்கு. நிறைய அவர் அதில் நிறைய அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஹண்டர் மட்டும் கிடையாது, இஸ் ஆல்சோ லவர் ஆஃப் நேச்சர். ஸோ அதனால் நிறையா அதை நிறைய வீடியோஸ்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்திருக்காரு. கார்பெட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஹண்ட் அலோன் அண்ட் ஆன் ஃபுட். ஸோ எப்பவுமே கார்பெட் வந்து தனியாக தான் வேட்டையாட போவார், அண்ட் கால்நடையாக தான் போவார், நடந்து தான் போவார். ஆன் ஃபுட் அப்படின்போது நடந்து போவார்னு அர்த்தம். He often hunted with Robin, his dog. ஸோ கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ராபின் அப்படிங்கிற ஒரு டாக், அவர் வளர்த்துட்டு இருந்த ஒரு டாக் வந்து கூடவே இருந்தது. Though he was an expert hunter, he admired wildlife. ஸோ இவர் ஹண்டிங்கில் இவர் அடிச்சிக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். இருந்தாலும் கூட அதே ஹண்ட் பண்ணுற அவரே வந்து அந்த வைல்டு லைஃப்பையும் அந்த வைல்டு அனிமல்ஸும் ரொம்பவே ரசித்து அதிசயமாக அட்மயர் பண்ணி வியப்பாக பார்த்தக்கூடிய ஒரு மனிதனமும் இவர் தான். ஸோ ரொம்ப வியப்பாக இயற்கையை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஹீ டிட் நாட் லைக் டு கில் வைல்ட் அனிமல்ஸ் ஃபார் ப்ளெஷர் ஆர் ஸ்போர்ட். ஸோ எப்பயுமே ஒரு நாளும் கூட அவர் வைல்ட் அனிமல்ஸை வந்து சந்தோஷத்துக்காகவும் ஒரு விளையாட்டாவோ வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக வந்து அவர் ஹர்ட் பண்ணதே கிடையாது, அதை வந்து கில் பண்ணதும் கிடையாது. பட் ஹீ டிட் நாட் ஹெசிடேட் டு கில் மேன் ஈட்டிங் டைகர்ஸ் ஆர் லியோபார்ட்ஸ். ஆனால் மனுஷங்களுடைய வேட்டையாடக்கூடிய டைகர்ஸாக இருக்கட்டும், லியோபார்ட்ஸாக இருக்கட்டும், வைல்ட் அனிமல்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் வந்து கில் பண்ணுவார். He hunted these animals only to help people and only at the request of the government. அதையும் கூட இந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்போ அவர் வேட்டையாடுவார் அப்படின்னா, மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் கவர்மெண்ட்கிட்ட இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்தால் மட்டும்தான் இவர் வந்து வைல்டு அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுவார். பட் அவராக வந்து ஹண்ட் பண்ணதே இல்லை. He took no joy from the killing. ஸோ அந்த மாதிரி அந்த அனிமல்ஸை கில் பண்ணுறதுல அவருக்கு எந்த ஒரு சந்தோஷமும் அவர் அடைஞ்சது இல்லை, அவருக்கு அது பிடிக்கவும் பிடிக்கல. He often said that not against the law of nature but against the laws of human. ஸோ இது இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயந்தான், பட் இருந்தாலும் வந்து இது மனுஷனுக்கும் எதிரான ஒரு விஷயன்றதுனால தான் அதை வந்து நான் கொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ வைல்ட் அனிமல்ஸை கொல்வது இயற்கையுடைய லாப்படி தப்பு, பட் ஆனால் மனுஷனுடைய லாப்படி பார்த்தா மனுஷனுக்கு அது கொல்றதுனால இது வந்து கொல்றது தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ திஸ் டு தட்ன்ற மாதிரி அவர் அதை யோசித்து பண்ணுவார். ஸோ நியூ வேர்ட் ஹெசிடேட் அப்படின்னா வெயிட் பண்ணுறது, இல்லைன்னா பாஸ் பண்ணுறது. According to this theory, a tiger starts eating humans when they grow old or get hurt. ஸோ இவருடைய தியரியை பொறுத்த வரைக்கும் இப்போ கார்பெட் என்ன சொல்கிறாருன்னா, டைகர்ஸ் வந்து எப்போ வந்து மனுஷனை வேட்டையாட ஆரம்பிக்கும் அப்படின்னா, ரொம்ப வயசாயிட்டா அதனால் ஹண்டிங் பண்ண முடியல அப்படின்னும் போது மனுஷனை வேட்டையாடும். இல்லை அதுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து மனுஷனை வந்து இது வேட்டையாடும். ஆஸ் தே cannot run fast, they start killing humans. எப்போ அவங்களால வேகமாக ஓட முடியலன்ற ஒரு சூழல் வருதோ அப்போ வந்து மனுஷனை வேட்டையாட ஆரம்பிக்குது. People cannot run as fast as animals, so become easy prey. ஸோ இப்போது டைகர்ஸ்லாம் வேட்டையாட போகும்போது டைகரையோ டீரியோ மற்ற அனிமல்ஸை வேட்டையாடும் போது வேகமாக ஓடும். ஸோ இதுவும் வேகமாக போய் அதை பிடிச்சி சாப்பிடும். ஆனால் மனுஷன் அப்படி இல்லை இல்லையா, அந்த அனிமலுடைய வேகத்துக்கு மனுஷன் ஓட மாட்டான். அதனால் மனுஷன் என்ன பண்ணுறான், ஈஸியாக அதுக்கு இரையாயிடுறான். அதனால் இது வயசாயிட்டாலோ இல்லை ஏதாவது அடிபட்டுட்டாலோ மனுஷனை வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிருது. ஆஃப்டர் eating human flesh once, a tiger will not eat any other flesh. ஸோ
ஒரு முறை டைகர் வந்து மனுஷனுடைய ஃப்ளஷை சாப்பிட ஆரம்பித்தா அதோடு அதுக்கப்புறம் அது எந்த ஒரு ஃப்ளஷையும் அது சாப்பிடாது. மனுஷன்தான் வேணும்னு சொல்லி தன்னுடைய மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். தீஸ் டைகர்ஸ் ஆர் கால் மேன் ஈட்டர். இந்த மாதிரி மனுஷனை சாப்பிட ஆரம்பித்த டைகர்ஸை தான் வந்து நம்ம மேன் ஈட்டர், மனித தின்னி அப்படின்னு சொல்கிறோம். His first man-eater tiger hunt was the Champawat tiger. ஸோ இவர் மனிதனை சாப்பிடக்கூடிய டைகரை ஃபஸ்ட்டு இவர் ஹண்ட் பண்ணது வந்து சம்பவாட் டைகர் அப்படிங்கிற ஒரு டைகரை இவர் ஹண்ட் பண்ணுறாரு, வேட்டையாடுறாரு. It was a Bengal tigress responsible for nearly 436 deaths in Nepal and Kumaon area of India. ஸோ இந்த டைக்ரஸ் அது கேர்ள், ஃபீமேல் டைகர் அது. ஸோ அந்த டைக்ரஸ் பார்த்திங்கன்னா 436 உயிரினங்களை வந்து மனுஷ உயிரை வந்து அது கொன்று இருக்குது. நேபாள்லேயும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கியூமாவோன் ஏரியா, அந்த ஏரியாலையும் பார்த்திங்கன்னா 436 மனுஷங்களை வந்து வேட்டையாடி சாப்பிட்ருக்கு. Her attacks have been listed in the Guinness Books of World Records as the highest number of fatalities from a tiger. ஸோ ஒரு டைகரால் நிறைய மரணங்கள் ஏற்பட்ட ஒரு கின்ன சாதனையை வந்து இந்த சம்பவாட் டைகர் வந்து கின்னஸ் புக்கில் வந்து இடம்பெற்றிருக்கு. She was shot in 1907 by Jim Corbett. ஸோ 1907 இந்த டைக்ரஸை ஜிம் கார்பெட் தான் வந்து வேட்டையாடுறாரு. ஃபெட்டாலிட்டிஸ் அப்படின்னா அக்கரன்ஸ் ஆஃப் டெத் பை ஆக்சிடென்ட். ஸோ ஆக்சிடென்டலி ஒரு உயிர் போகுது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஃபெட்டாலிட்டிஸ் சொல்கிறோம். ஸோ நேபாள் வந்து இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா கியூமாவன் ஹில்ஸ் வந்து அந்த ஹிமாலயாஸ் அந்த ஏரியாவில் வந்து இருக்குது. The tigress began her attacks in a Rupal village in western Nepal, Himalayas. ஸோ ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் நேபாளில் ஈஸ்ட் வெஸ்டர்ன் பிரிக்கும் போது வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய நேபாளில் அட்டாக் வந்து ஆரம்பிக்குது. எங்கே அப்படின்னா ரூப்பல் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ஆரம்பிக்குது. Hunters were sent to kill the tiger, but she managed to escape from them. ஸோ நிறைய வேட்டையாடுறவங்க வந்து இந்த டைகரை கொண்டுட்டு வரத்துக்காக அனுப்பப்படுறாங்க. ஆனால் இந்த டைகரஸ் வந்து அவங்க எல்லாருக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடுது. The Nepalese army, after failing to capture or kill the tiger, drove her across the border into India. ஸோ நேபாளில் இருக்கக்கூடிய ஆர்மி என்ன பண்ணுது அப்படின்னா அதை பிடிக்கிறதுக்கோ அதை கொல்றதுக்கோ ஃபெயில் ஆகிடுது. அவங்களால பிடிக்கவும் முடியல, அதை கொல்லவும் முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைகரை வந்து நம்ம இந்தியாவுடைய எல்லைக்கு அதை துரத்தி விட்டுறாங்க. ஸோ இப்போ அது இந்தியாவுடைய எல்லைக்குள்ளே வந்துருச்சு. தேர் ஷி கண்டினியூட் ஹர் கில்லிங் இன் தி கியூமாவன் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கே என்ன பண்ணுது, இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் கியூமாவன் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மனுஷனை வந்து அதை வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. ஆல் ஹர் கில்ஸ் ஹேப்பன்ட் டியூரிங் த டே லைட். ஸோ அது தன்னுடைய வேட்டை எல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பகல்லையே தான் செய்யும், பகல் டைமில் மட்டும்தான் செய்யும். ஏன்னா பகலில் தானே மனுஷனுடைய நடமாட்டம் இருக்கும் அதிகமாக. ஆஃப்டர் செவரல் இன்சிடென்ட்ஸ் பீப்புள் ஸ்டாப் கோயிங் இன் டு த ஃபாரஸ்ட் டு கலெக்ட் ஃபயர்வுட், ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து இந்த டைகர் கொண்டுகிட்டே இருக்கிறதுனால எல்லாம் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த விறகு சேகரிக்கிறதுக்கு, ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வர, அந்த கிழங்குகள்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக காட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லையா மக்கள். ஸோ அது எல்லாமே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த டைகர் வந்து அவங்கள வேட்டையாட ஆரம்பிச்சுக்கிறதுனால. They were terrified to go out and refused to leave their hands for work after hearing her roar from the forest. ஸோ அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கும் கூட பயந்துட்டு இருந்துட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போகிறதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரெஃப்யூஸ்டுன்னா மறுத்துட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே யாருமே வரவே இல்லை, வேலை செய்கிறதுக்கு கூட யாருமே போகல. இந்த டைகருடைய ரோர் கேட்டுச்சுன்னா, இந்த டைகர் கேட்டுச்சுனாவே முடிஞ்சு போச்சு, யாரும் தன்னோட அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரெக்வஸ்டட் ஜிம் கார்பெட் டு ஹெல்ப் த வில்லேஜஸ். ஸோ இப்போ அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் தானே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிம் கார்பெட்டை கூப்பிட்டு இந்த வில்லேஜஸ்க்காக ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த டைகரஸை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஹி அக்ரி டு ஹண்ட் டவுன் த மேன் ஈட்டர். ஸோ அப்போ இவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே, நான் அதை வந்து வேட்டையாடி கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வேட்டையாடுறதுக்காக வராரு. He camped in the Kumaon district and started tracking the tigress. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணார், குமான் டிஸ்ட்ரிக்டில் தானே இப்போது அந்த டைகர் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே கேம்ப் போடுறாரு. கேம்ப் போட்டுட்டு அந்த டைகர் எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆல்ரெடி ஒரு ட்ராக்கர் தானே, அனிமல்ஸ் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அது பின்தொடர்ந்து போகிற ஒரு பர்சன் இல்லையா. ஸோ அவர் அதே மாதிரி ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த டைகரஸை. ஹி மூவ்ட் அரவுண்ட் த வில்லேஜஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி மேன் ஈட்டர். ஸோ வில்லேஜாக போயிட்டு இந்த மேன் ஈட்டர், இந்த டைகரஸுடைய அந்த ஆக்டிவிட்டீஸை, வேட்டையாடக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. ரெஸ்ட்ரிக்ட்னா தடை பண்ணுறாரு. அது வேட்டையாட முடியாத மாதிரி அதுக்கு தடைகள் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆஃப்டர் செவரல் அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டெம்ப்ட்ஸ் கார்பெட் மேனேஜ் டு கில் த tiger when it killed a 16-year-old girl in the village near Champawat
ஸோ பல முறை வந்து இதை கொல்றதுக்காக இவர் அட்டம் பண்ணார். ஆனால் அந்த அட்டம் வந்து சக்ஸஸ் ஆகலை, அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. கார்பெட் மேனேஜ் டு ஸோ இவர் கொல்லவே இவரால் அதை கொல்ல முடியல. ஆனால் இப்போ வந்து கொல்லறதுக்கு இப்போ வந்து கொல்றாரு. எப்போ அப்படின்னா ஒரு 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு கேர்ளை இந்த டைகர் வந்து வேட்டையாடுது சம்பாவட் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில். அப்போ வந்து இதை வந்து இவர் கொல்றாரு. அண்ட் லெஃப்ட் ட்ரையல் ஆஃப் பிளட் விச் கார்பெட் ஃபாலோட். ஸோ இந்த 16 வயசு ஒரு பொண்ணு வந்து இதை வேட்டையாடி, இந்த டைகர்ஸ் என்ன பண்ணுது, வேட்டையாடி இழுத்துட்டு போகுது எங்கேயோ ஒரு இடத்துக்கு. அதை இழுத்துட்டு போகும் இல்லையா வச்சு சாப்பிட்றதுக்காக. ஸோ அந்த இழுத்துட்டு போன அந்த வழி ஃபுல்லாக ஒரே பிளட்டாக இருக்குமா, அந்த பிளட்டை அப்படியே பின்தொடர்ந்து போயிட்டு அவர் அந்த டைகரஸை கொண்டுடுறாரு, ஷூட் பண்ணிடுறாரு. ட்ரையல் ஆஃப் பிளட்னா அந்த ரத்தத்துடைய அந்த வலி, அந்த ரத்தம் சிந்திக்கிட்டே போகிற அந்த ஒரு வலி தான் வந்து ட்ரெயில் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் அ ஹோல் டே ஆஃப் பர்சியூட் அப்படின்னா சீஸ், ஸ்டாப் பண்ணுறது, ட்ராக் பண்ணுறது. ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஹோல் டே ஆஃப் பர்சியூட் கார்பெட் ஹேட் டு அபண்டன் தி ஹண்ட். அபண்டன்னா ஸ்டாப் பண்ணுறது. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக இதை உட்காந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ ஹண்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. டிசைடட் டு யூஸ் வில்லேஜஸ் டு ஆர்கனைஸ் அ பெயிட் த நெக்ஸ்ட் டே நியர் தி சம்பா ரிவர். ஸோ அந்த பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கார் இல்லையா இவர். அந்த 16 வயசு பொண்ணு வந்து கொண்டு அதை எடுத்துகிட்டே போகுது. பின்தொடர்ந்து போயும் கூட அதை வந்து கில் பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக இதை பின்தொடர்றாரு. அதை ஹண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போ வில்லேஜஸ் உடைய ஒரு ஹெல்ப்பை வந்து இவர் வாங்குறாரு. என்ன பண்ணுறாருன்னா மறுநாள் சம்பா ரிவர் பக்கத்தில் ஒரு பெயிட் ரெடி பண்ண சொல்கிறாரு. பெயிட் அப்படின்னா என்னென்னா தூண்டில். ஒரு அங்கே ஃப்ளஷ் ஏதாவது அந்த இடத்துல வைக்கும்போது தூண்டில் மாதிரி அங்கே சாப்பிட ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இது போயிட்டு சாப்பிட்டு வரோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பெயிட், படையல் மாதிரி வைக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டே சம்பா ரிவர் பக்கம் இப்போ பெயிட் ரெடி பண்ண சொல்லி அவர் வந்து வில்லேஜஸ் கிட்ட கேட்டுக்கிறாரு. வித் த ஹெல்ப் ஆஃப் தி தாசில்தார் ஆஃப் சம்பாவட் the bait was organized with about 300 villages. ஸோ இப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த தாசில்தாருடைய ஹெல்ப்பில் 300 வில்லேஜஸை யூஸ் பண்ணி அந்த பெயிட்டை வந்து இவர் தயார் பண்ணுறாரு. த நெக்ஸ்ட் டே கார்பெட் ஷாட் தி டைகர்ஸ் டெட். ஸோ இந்த பெயிட் இருக்கிறது அதை பார்த்து அது வேட்டையாட வரும்போது மறுநாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டைகர்ஸை இவர் ஷூட் பண்ணி கொண்டுடுறாரு. எங்கே அப்படின்னா நியர் தி சட்டார் பிரிட்ஜ் இன் சம்பாவட். ஸோ சம்பாவட் பக்கத்தில் தான் அந்த சம்பா ரிவர் பக்கத்தில் தானே பெயிட். ஸோ அதே இடத்துல சம்பாவட்ன்ற இடத்துல சட்டாவர் பிரிட்ஜ் அந்த பிக்சரில் காட்டியிருக்கேன். ஸோ அந்த சட்டாவர் பிரிட்ஜ் பக்கத்துலேயே இந்த டைகர்ஸை வந்து இவர் ஷூட் பண்ணி கொண்டுறாரு. A cement board was erected marking the place where the tigers were finally brought down. ஸோ அந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த டைகர் இவர் கொன்ன அந்த இடத்துடைய அடையாளத்துக்காக ஒரு சிமெண்ட்டில் அதுக்கு ஒரு சின்ன ஒரு அடையாளம் மாதிரி எழுதி அதில் வந்து போட்டிருக்காரு. அதில் வேர்ட்ஸ் போட்டிருக்காங்க. on this very spot was killed. ஸோ இந்த குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த மனுஷனை சாப்பிடக்கூடிய இந்த லியோபார்டை கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொன்னது வந்து ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டோட May 2, 1926 இந்த ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்குண்டான அந்த சிமெண்ட் ஒர்க் வந்து அதில் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. சிமெண்ட் போர்டு வந்து வச்சுருக்காங்க. மார்க்கிங் த பிளேஸ் வித் டைகர்ஸ் were finally brought down. ஸோ கடைசியாக அதை கொன்ன அந்த இடத்த அடையாளமாக இன்னமும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ நியூவர்ஸ் பார்க்கலாம். ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா லிமிட்டட் எக்ஸ்டென்ட், ஸோ அதை தடை பண்ணுறது. அபண்டன் அப்படின்னா சீஸ், ஸ்டாப் பண்ணுறது. பர்சியூட்னா ட்ராக் பண்ணுறது, அது அப்படியே எங்கெல்லாம் போகுது என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. பெயிட்னா ஃபுட் இன் ட்ராப்ஸ், சாப்பாடு ஏதோ ஒரு சாப்பாடை வச்சு அதை அந்த இடத்துக்கு வர வைக்கிறது, அதுதான் பெயிட். A postmortem on the tigress showed the upper and lower canine teeth on the right side of her mouth were broken. ஸோ இப்போது அந்த டைகரை கொன்னுடுறாங்க இல்லையா, டைகர்ஸை கொன்னதுக்கப்புறம் அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அப்பர் அண்ட் லோயர் அந்த வாயில் இருக்கக்கூடிய அந்த நீளமாக இருக்கக்கூடிய பல் வந்து கெனைன் டீத்துன்னு சொல்லுவாங்க. கிழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த டீத் தான் கெனைன் டீத் சொல்லுவோம். ஸோ அந்த அப்பர் அண்ட் லோயர் கெனைன் டீத் என்ன பண்ணுறாங்க, ரைட் சைடில் அதோடைய ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 கெனைன் டீத்தும் என்ன ஆகிட்டுருக்குன்னா உடஞ்சிட்ருக்குது. த அப்பர் ஒன் இஸ் ஹாஃப், மேலே இருக்கிற அந்த ஒரு பல் வந்து ஹாஃப் தான் இருக்குது. த லோயர் ஒன் ரைட் சவுண்ட் டு the lower one right down to the bone. ஸோ கீழே இருக்கிறது சுத்தமாகவே அது இல்லை. ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கெனைன் டீத் வந்து ஒன்று பாதி தான் இருக்குது, ஒன்று இல்லை. திஸ் injury was a result of an old gunshot from the game hunter who failed to track and kill it. ஸோ அதுக்கு அந்த பற்கள் போகிறதுக்குண்டான ஒரு முக்கியமான காரணம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த கன்னில் வந்து ஷூட் பண்ணாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி ரொம்ப பழைய ஒரு
கன்னில் வச்சு ஷூட் பண்ணும்போது அந்த கேமுக்காக ஹண்ட் பண்ணுவாங்க இல்லையா, வேட்டையாடுற வரவங்க, விளையாட்டுக்காக வேட்டையாடிட்டு வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஷூட் பண்ணிவிட்டு விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அதை கில் பண்ணலை, ட்ராக் மட்டும் பண்ணாங்க. ட்ராக்கும் பண்ணாமல் அதை கொல்லாமே விட்டுட்டாங்க. பட் ஷூட் மட்டும் பண்ணதில் என்ன ஆச்சுன்னா அதுக்கு பல்லு போயிட்டுருக்கு. அக்கார்டிங் டு கார்பெட், ப்ராபப்ளி திஸ் இன்ஜுரி ப்ரிவென்டட் ஹர் ஃப்ரம் ஹண்டிங் ஹர் நேச்சுரல் ப்ரே. ஸோ கார்பெட் இதை வச்சு என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் ஒரு காரணமாக இருக்கலாம். மனுஷனை இதை வேட்டையாட ஸ்டார்ட் பண்ணதுக்குண்டான காரணம் வந்து இந்த பற்களை அந்த காயத்தினால தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். இயற்கையான இதை வந்து இதனால் போய் வேட்டையாட முடியும். ஏன்னா அந்த 4 பழம் இருந்தால் தானே வச்சு அப்படியே கிழிச்சு எடுக்க முடியும். பட் அது இல்லாததுனால அதால் இயற்கையாக அதுக்கு உண்டான சாப்பாடை வந்து அதுக்கு கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஹென்ஸ் ஸ்டார்டட் டு ஹண்ட் அனிமல்ஸ். அதனால தான் வந்து மனுஷனை வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. ஜிம் கார்பெட் வாஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் கேம் ஹண்டிங். ஸோ ஜிம் கார்பெட்டுக்கு இந்த விளையாட்டுக்காக உயிரினங்களை கொல்றதுன்றது பிடிக்காத ஒரு விஷயம் ஜிம் கார்பெட்டுக்கு. He strongly advocated that deforestation and human encroachment were the main cause for the mischief of wild animals. So இந்த வைல்ட் அனிமல்ஸுடைய இந்த மிஸ்சீஃப்க்கு, இந்த தேவையில்லாத வைல்ட் அனிமல்ஸுடைய நம்ம ராங்காக யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டேஷன். மரங்களெல்லாம் வெட்டி காடை வந்து அழிச்சிடுறது, அது டீஃபாரஸ்டேஷன். அண்ட் மனுஷனுடைய என்க்ரோச்மெண்ட்னா அந்த காட்டுக்குள்ளே ஊடுருவி போடுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து என்க்ரோச்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இவங்க உள் நுழைஞ்சு போகிறதும் இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் வெட்டி எடுக்கிறதும் தான் வந்து மெயினாக இந்த வைல்டு அனிமல்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. He went on lecturing tours to educate the people about their national heritage and the need to conserve forest and their wildlife. ஸோ எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போகும்போதெல்லாம் மக்கள்கிட்ட நிறைய அவர் சொல்வார். நம்மளுடைய இயற்கை வளங்களை நம்ம வந்து பாதுகாக்கணும், நம்ம சேஃபாக வச்சுருக்கணும், அதில் வாழக்கூடிய உயிரினங்கள், செடி கொடிகள், காடுகள் எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றணும், சேஃபாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் நம்ம அதை நம்ம பத்திரமா வச்சுக்க வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட்டையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எங்கே டூர் போனாலும் மக்களுக்கு வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். He promoted the Association for the Preservation of Game. ஸோ ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த அசோசியேஷன் என்ன அப்படின்னா, கேமுக்காக, விளையாட்டுக்காக, ஸ்போர்ட்ஸ்க்காக அனிமலை வேட்டையாடுறதை தடுக்கணும். அதுதான் ப்ரிசர்வேஷன் ஆஃப் கேம். ப்ரிசர்வேஷனாக ப்ரொடெக்ஷன், அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், கேமுக்காக அனிமல்ஸ் வந்து வேட்டையாடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு அசோசியேஷன் பண்ணுறாரு. அந்த ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஃபார் தி ப்ரிசர்வேஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனலிஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஏற்படுத்துகிறாரு. அது எதுக்காக அப்படின்னா வைல்ட் லைஃப்பை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவர் செய்கிறாரு. He played a key role in establishing India's first national park in the Kumaon Hills. So இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னா குமாவோன் ஹில்ஸில் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஹெய்லி நேஷ்னல் பார்க், உத்தரகாண்டில் இந்தியாவில் இருக்குது. ஸோ உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹெய்லி நேஷ்னல் பார்க் குமாவோன் ஹில்ஸில் ஃபஸ்ட் நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேஷ்னல் பார்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, காடு அப்படியே இருக்கும், அது காட்டில் வாழக்கூடிய விலங்குகளும் இருப்பாங்க, அந்த காட்டுக்குள்ளே மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த காட்டுவாசிகள் சொல்லுவாங்க, அவங்களும் அந்த இடத்துல இருப்பாங்க. மக்கள் காட்டுக்குள்ளே போகலாம் வரலாம், அங்கே இருக்கக்கூடிய காட்டில் விளையக்கூடிய திங்ஸு, ஃப்ரூட்ஸு, அது எல்லாமே அவங்க வந்து எடுத்துக்கலாம். ஆனால் எதுவுமே வந்து இல்லீகலாக எதுவும் அதில் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நேஷ்னல் பார்க். இதுவே வந்து சாங்சுரின்னு ஒன்று சொல்லுவோம். சாங்சுரி அப்படின்னா என்னென்னா தடை செய்யப்பட்ட பகுதி, அங்கே யாருமே போகக்கூடாது, மக்களுடைய நடமாட்டம் இருக்கக்கூடாதுன்றது சாங்சுரி. ஆனால் நேஷ்னல் பார்க் வந்து அது மொத்தமாக அந்த காட்டினுடைய அப்படியே அது எப்படி இருக்கும், காடுனா மக்கள் அனிமல்ஸ், ஃபாரஸ்ட் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஸோ அதுதான் வந்து நேஷ்னல் பார்க். இயற்கையாக விடுறது நேஷ்னல் பார்க். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து நம்ம ஜிம் கார்பெட். இட் வாஸ் இனிஷியலி நேம்ட் ஆஃப்டர் லார்ட் மால்கம் ஹெய்லி. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பேர், இது ஆரம்பித்த உடனே இதோடைய பேர் என்ன வச்சாங்க அப்படின்னா ஹெய்லி நேஷ்னல் பார்க்குன்னு தான் வச்சாங்க. இது யாருக்கு பேருக்காக வச்சாங்கன்னா லார்ட் மால்கம் அப்படிங்கிற ஒரு கவர்னராக இருந்தார். ஸோ அவருடைய பேரையும் இந்த நேஷ்னல் பார்க்குக்கு வச்சிட்டாங்க. ஜிம் கார்பெட் டைட் ஆன் 19 April 1955. ஸோ 1955 அந்த டைகர்ஸை வேட்டையாடும்போது 1946 என்னவோ பார்த்தோம் அந்த போர்டில். ஸோ இப்போ 1955 இவர் இறக்குறாரு. த பார்க் வாஸ் ரீநேம்ட் இன் 1957. ஸோ இவர் இறந்த 2 வருஷம் கழிச்சு அந்த பார்க்குக்கு பேர் வந்து மாற்றி வைக்கிறாங்க. என்னன்னு மாற்றுறாங்க அப்படின்னா ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வைக்கிறாங்க. ஹெய்லி நேஷ்னல் பார்க் வந்து இப்போ ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்காக மாறிப்போச்சு. இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிம் டு ஹானர் ஹிஸ் ரோல் இன் எஸ்டாப்ளிஷிங் திஸ் ப்ரொடெக்டட் ஏரியா 1930. ஏன்னா இவர் தான் வந்து அந்த நேஷ்னல் பார்க் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து இவர் தானே 1930 இது ஏற்படுத்தினார் அவர். ஸோ அவருடைய நினைவாக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி, அவருக்கு ஒரு கௌரவிக்கிற மாதிரி அவருடைய பேரையே இந்த நேஷ்னல் பார்க்குக்கு வச்சுட்டாங்க.
ஸோ நியூ வேர்ட்ஸ் ப்ரிசர்வேஷன், ப்ரொடெக்ஷன், பாதுகாக்கிறது. என்க்ரோச்மெண்ட் அப்படின்னா இன்ட்ரூஷன் ஆஃப் பர்சன்ஸ் டெரிட்டரி. ஸோ ஒரு ஒரு டெரிட்டரி, ஒருத்தருடைய பகுதிக்கு உள்ளே நுழைஞ்சு போகிறது, அதுதான் வந்து இன்ட்ரூஷன். அந்த ஒரு ஏரியாவில் உள்ளே போய் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறது என்க்ரோச்மெண்ட். When one is alone at night in the depth of these woods in a forest. ஸோ இந்த நடு காட்டில் யாராவது ஒருத்தர் தனியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா the stillness is at once awful and subtle. ஸோ அந்த ஒரு அமைதி ரொம்ப அழகாக ஆஃபுல்லாக இருக்கும், சப்மைலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்ரி லீவ் சீம்ஸ் டு ஸ்பீக். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகளும் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தும். ஸோ இயற்கை எப்பவுமே அழகு தானே. ஸோ இயற்கை அழிஞ்சிட்டே இருக்குது, பட் நம்ம அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கும். ஸோ தேங்க்யூ, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.